Hello students, welcome to Fark Academy. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டி 2025 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 60 நாட்கள் தான் இருக்குது. இந்த எக்ஸாம்காண்டி நான் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 டெஸ்ட் ப்ளஸ் 2 மாடல் எக்ஸாம் வந்து இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து 200 கொஸ்டின் இருக்கும். அப்போ 15 × 200 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கெடியூல் பிடிஎஃபோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? இந்த டெஸ்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு டெலகிராம் சேனலில் தான் நடக்கும். அந்த டெலகிராம் சேனலோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் ஃபுல்லாத்தையும் அட்டன் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம் சேனல் வந்து உங்களுக்கு ஒரு வேளை ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் டெலகிராம் போயிட்டு சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டைப் பண்ணுங்கள், ஓகேவா? குரூப் 2 2A, ஓகேவா? குரூப் 2 2Aன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 கேர் குரூப் 2 அப்படின்ட்டு ஒரு சேனல் வரும். இந்த சேனலில் ஜாயின் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்லாம் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, இது போக 2A இப்போ எப்படி படிக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கும். அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவோம். ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க. அப்போ 2A எப்படி படிக்கலாம், எப்படி வரும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசோலேஷனில் இருக்கும். அதை பற்றி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பேசிடுவோம். இப்போ இந்த குரூப் 2 இருக்குல்ல, இந்த குரூப் 2 2A இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து 2 வகையில் தான் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஏன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி அப்படிங்கிறதே கிடையாது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாடரேட்டாக இருக்கும், இல்லைன்னா டஃப்பாக இருக்கும். இந்த 2 வகையில் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஒரு வேளை ஓகேவா மாடரேட்டாக இருந்தால் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், இதுவாக டஃப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். மாடரேட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 80 கொஸ்டின்ஸ் வந்து போடுற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? அண்ட் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் வந்து மேலேயே போடுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. அந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 கொஸ்டின்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 135 to 140 கொஸ்டின் வந்து போடுற மாதிரி இருக்கும். கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 145 கொஸ்டின்ஸ் கிட்ட கட் ஆஃப் அப்படின்ட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது வந்து மாடரேட்டாக கேட்டால் இந்த பேட்டர்னில் வந்து இருக்கும், ஓகேவா? இதே வந்து டஃப்பாக வந்து கேட்குறாங்க அப்படின்னா வந்து எப்படி இருக்கும்னா இந்த இப்போ கேட்டிருக்காங்களே இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ தமிழில் வந்து ஒரு 60 கொஸ்டின் தான் வந்து போட முடியும். மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் தான் போட முடியும். அண்ட் ஜிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எதுவும் கேட்கல பெருசாக, எல்லாம் அவுட் ஆஃப் புக்கில் வந்து கேட்டாங்க. ஒரு 25 to 30 கொஸ்டின் தான் வந்து போட முடியுங்கிறது மாதிரி வரும். அப்போ 60 20 80 80 ஒரு 110 கொஸ்டின்ஸ் தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். கட் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 120 to ஒரு 130 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கிறது மாதிரி இருக்குது. இவ்வளோதான், இந்த 2 வகையில் தான் வந்து இருக்குது, ஓகேவா? இப்போ வந்து எப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். இப்போ தமிழ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ் இருக்குது. இப்போ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்ஸை நல்லா படிச்சுக்கணும். இதுதான் ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு, அது நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் இது எல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது எதை சொல்கிறேன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து சொல்கிறேன். இது வந்து ரெண்டாவது வந்து பார்த்துக்கணும். லாஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் ஆஃப் புக்கு. ஏன் இந்த அவுட் ஆஃப் புக்கை நான் லாஸ்ட்டு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு புக்கிலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் வந்து இருக்குது. ஒரு 7-8 புக்கு வந்து இருக்குது. அப்போ அவ்வளோ புக்கையும் வந்து நீங்கள் 60 நாளில் படிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 60 days தான் இருக்குது. இந்த 60 daysல வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நம்ம எஃபர்ட் போட முடியும். நம்ம அவ்வளோ புக்கையும் படிக்கணும்னா ரொம்ப நாட்கள் ஆகும். அதனால இந்த அவுட் ஆஃப் புக்கை வந்து நீங்கள் கடைசியாக வந்து ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கு, செகண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், தேர்ட் இது. நம்ம வந்து இந்த அவுட் ஆஃப் புக்கெலாம் நல்லா படிச்சுக்கிட்டு போயிட்டு இந்த ஸ்கூல் புக்ஸை ரிவிஷன் பண்ணாமல் விட்டுட்டு அங்கே போய் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேள்வி கேட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நமக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா இது அவுட் ஆஃப் புக்கை படித்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்டாங்களே, நம்ம ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சிருந்தாலே 85 90 போட்டிருக்கலாம்ங்கிறது மாதிரி கூட கொஸ்டின் பேப்பர் வந்து வரலாம். அதனால ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுக்கணும். கொஸ்டின் பேப்பர் எப்படினாலும் வரணும், ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுக்கணும். அதுலேருந்து கேள்வி கேட்டால் நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது மாதிரி நம்ம இருக்கணும். அதான் ரூல் 1. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டினையும் வந்து பார்த்துக்கோங்க, அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஓகேவா? இப்போ மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். மேக்ஸுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும், ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். இதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது என்னென்னா டெஸ்ட் போட்டு பார்க்கணும், சும்மா பார்க்கறது கிடையாது. இதுக்கு வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும். நான் இதோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? இது ஃப்ரீ பேட்ஜ் தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் பெய்டு மாதிரி இருக்கும். தமிழுக்கு வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி நான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் வந்து எப்படி போடணும் அது என்னன்ட்டு சொல்கிறேன். மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 ஆகிரும்.
அண்ட் ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 15 வந்து சொல்கிறேன். ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் வந்து எப்படி போடணும், அதுக்கு அந்த கோர்ஸ் எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே, இது வந்து இவ்வளோ தான். இப்போ ஜிஎஸ் இருக்கா? இப்போ ஜிஎஸ்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th உள்ள ஜிஎஸ் ஸ்கூல் புக். ஏன்னா நம்ம 11th 12th உள்ள நிறைய விஷயங்கள் வந்து படிச்சிருக்க மாட்டோம். இப்போ 11th பாலிட்டி, 12th பாலிட்டி, 11th ஹிஸ்ட்ரி, 12th ஹிஸ்ட்ரி, 11th எக்கனாமிக்ஸ், 12th எக்கனாமிக்ஸ், 11th ஜியாகிரஃபி, 12th ஜியாகிரஃபி, 11th சயின்ஸு, 12th சயின்ஸு, 11th எத்திக்ஸு, 12th எத்திக்ஸு, இதெல்லாம் வந்து படிச்சிருக்க மாட்டோம். ஸோ பேசிக் ஃபஸ்ட்டு வந்து இதை தான் வந்து படிக்கணும். ஓகேவா? இதற்கு பிறகு தான் வந்து மற்ற விஷயம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்குது மொத்தம் 60 நாட்கள் தான். அதை வந்து நம்ம நினைவு வச்சுக்கணும். ஓகேவா? நம்மக்கிட்ட நிறைய நாளில் கிடையாது, மொத்தம் 60 நாள் தான் இருக்குது. அதேமாதிரி இந்த அவுட் ஆஃப் புக் இருக்குல்ல, இதோட பிடிஎஃப்லாம் இருக்குது. அதோட பிடிஎஃப்லாம் வந்து நம்ம இந்த ஃப்ரீ டெலகிராம் சேனலில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஜிஎஸ்க்கு இருக்குது தெரியுமா, இதுக்கு 11th 12th இந்த இது படிச்சுக்கணும். இதுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஒரு 40 கிட்ட இருக்கும். இதுக்கு 40 இருக்கும், இதுக்கு ஒரு 40, இதுக்கு ஒரு 40. இந்த 40 டெஸ்ட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபிலிம்ஸ் வந்து பாஸு. ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இதற்கு பிறகு தான் வந்து தேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக். ஓகே, இந்த அவுட் ஆஃப் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன் புக்கு, பாலிட்டிக் வந்து இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய பாலிட்டி புக்கு, சோசியல் இஷ்யூக்கும் பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய சோசியல் இஷ்யூஸ் இந்த பாசிவா அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க. பிரகதீஷ் பப்ளிகேஷனாக தெரியல, அந்த பாசிவா அப்படிங்கிறது எழுதிக்கிற புக்கு. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, வேற என்னது, ஐஎன்எம்முக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் அவர்களோட புக்கு அப்படின்ட்டு ஒரு 6 புக்கு இருக்கும். 6 அவுட் ஆஃப் புக் இருக்கும். இந்த 6 புக்கை வந்து நீங்கள் அதற்கு பிறகு வந்து படிக்கலாம். நீங்கள் ஸ்கூல் புக்ஸை மட்டும் படித்தா பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. இந்த புக்கெலாம் வந்து படிக்கணும். அதே மாதிரி இந்த அவுட் ஆஃப் புக்கெலாம் வந்து ஒவ்வொரு புக்கும் ஒரு 250, 300, 400 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ கொஞ்சம் மணி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை தான். அதே மாதிரி இந்த புக்ஸில் இருந்தெல்லாம் இனிமேல் வந்து வரக்கூடிய காலத்தில் குரூப் 4ல் கூட இந்த புக்கில் இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அப்போ வரக்கூடிய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை மட்டுமே படித்தா ஒரு குரூப் 4 பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவே வந்து ரொம்ப டஃப்பான நிலைமையில தான் இருக்குது. அப்போ இந்த அவுட் ஆஃப் புக்லாம் படிக்கணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த அவுட் ஆஃப் புக்லாம் வாங்கணும். அந்த புக்கோட லிஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து நம்ம டெலகிராம் சேனலில், ஓகேவா, இந்த ஃப்ரீ பேட்ச் இருக்குல்ல, இந்த குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி ரெஃபர் கூட வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். இந்த தமிழ் எப்படி படிக்க, மேக்ஸ் எப்படி படிக்க, ஜிஎஸ் எப்படி படிக்கன்ட்டு இந்த மாதிரி பிடிச்சு படிங்க. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட 60 நாட்கள் தான் இருக்குங்கிறத நினச்சிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் லக்கு சேர்ந்து கண்டிப்பாக வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியுங்கிறத நம்புங்க. ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இப்போ பேசிக்ஸை விட்டுட்டு, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக அவுட் ஆஃப் புக்காக படிக்கிறீங்க. இப்போ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் ஆஃப் புக் படிக்கிறீங்க. இதை யார் படிக்கலாம்னா ஸ்கூல் புக்ஸை நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், ஸ்கூல் புக்ஸில் இருந்து கேள்வி கேட்டால் எனக்கு தெரியுங்கிறவங்க இந்த அவுட் ஆஃப் புக்கை வந்து படிங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் ஜிஎஸ்க்கும் வந்து அவுட் ஆஃப் புக் வந்து யார் படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க அவுட் ஆஃப் புக் படிங்க. ஸ்கூல் புக்ஸ்லேயே இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு, நிறைய ரிவிஷன் பண்ண வேண்டியிருக்கலாம். ஸ்கூல் புக்ஸை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆஃப் புக் அப்படிங்கிறது கான்செப்டுக்கு வந்து போங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம இந்த பேட்ச் பற்றி உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துறேன். இதை நீங்கள் ஸ்கெடியூல் பார்த்தாலே உங்களுக்கு புரியும், இருந்தாலும் நான் லைட்டாக வந்து சொல்லிடுறேன். ஓகே, இந்த டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் வந்து இருக்கும், இங்கிலீஷில் வந்து பண்ணலை. அதனால தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். ஜிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் வந்து இருக்கும். மேக்ஸ் ஆன்சர் கீக்கான வீடியோ வந்து கொடுத்துருந்தேன். இந்த பேட்ச் ப்ராக்ரஸ் வந்து டெலகிராம் சேனலில் இருக்கும். அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணி பண்ணிக்கோங்க. வரலைன்னா குரூப் 2 2Aன்னு அடிக்க அந்த சேனல் வந்துடும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 15 டெஸ்ட்டு 3000 கொஸ்டின்ஸு, எல்லா டெஸ்ட்டும் 200 கொஸ்டின்ஸு. இது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் தான். நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன். நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் அவுட் போட்டு டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்க முடியும். இந்த குரூப் 4ல் நிறைய பேர் சொன்னது டைம் மேனேஜ்மெண்ட், தமிழுக்கு 1.25 மணி நேரம் ஆகிட்டு அப்படின்ட்டு. அவங்க வந்து அப்படி தான் செட் பண்ணுவாங்க. நம்ம தமிழை வந்து 2 மணி நேரம் ஆக்கணும், ஜிஎஸ்க்கு 1 மணி நேரங்கிறது மாதிரி தான் செட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு 1.25 மணி நேரம் தமிழுக்கு வச்சுக்கிட்டு கடகடன்னு போவதான் இனிமேல் முயற்சி பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத
நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு டைம் லிமிட்லாம் வந்து கிடையாது. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து இந்த டெஸ்ட்டை வந்து எழுதி பார்த்துக்கோங்க. காலையில் கொஸ்டின் பேப்பர் வந்து காலையில் 5 மணிக்கு வந்து வந்துடும். மார்னிங் 7 மணிக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ வந்துடும். இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வந்துடும். ரேங்க் கார்டுக்கான கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கொடுப்பேன். நீங்கள் அதில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து வந்துடும். மந்த்லி கரண்ட் அவர்ஸ் வந்து நான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த மந்த்லி கரண்ட் அவர்ஸ் வந்து நான் இதில் இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்க மாட்டேன். டெஸ்ட்டில் எந்தெந்த வாரம் வருது அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லிடுறேன். தமிழ் வேர் டு ஸ்டடி புக் வைஸ் தான் படிக்க போகிறோம். அதனால் இந்த வேர் டு ஸ்டடியை பார்த்துட்டு எதெல்லாம் படிக்கணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டெஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31ஆம் தேதி இருக்குது. நான் 4 நாளைக்கு முன்னாடியே கொடுக்கணும்னு நினைச்சேன். கொஞ்சம் வேலைகளாக இருந்தனால கொடுக்க முடியல, சாரி. ஸோ 31ஆம் தேதி இருக்குது. நீங்கள் படிச்சுட்டு எப்போனாலும் எழுதி வைக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் நியூ ஓல்டு தமிழ் புக் இருக்கும். அதில் உள்ள சிலபஸில் என்னென்ன டாப்பிக்லாம் இருக்கோ அதை மட்டும் படிங்க. அதை நான் வேர் டு ஸ்டடியில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். புக் பேக் ஆன்சர் பார்த்துக்கோங்க, சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க, கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க, மொழியை ஆழ்வோம் அப்படிங்கிறது பகுதியை பார்த்துக்கோங்க. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 12th ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம்ல உள்ள இந்த 5 பாடங்கள் 1 2 3 4 5 இந்த 5 பாடங்கள் பார்த்துக்கோங்க. ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதே போல தான் வந்து உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் இருக்கும். 7th நியூ அண்ட் ஓல்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு இடையில உங்களுக்கு 4 நாள் வந்து கேப் இருக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. 7th ஸ்டாண்டர்ட் நியூ அண்ட் ஓல்டு. 12th ஐஎன்எம்ல வந்து மீதி ஒரு 4 பாடம். 11th ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு 3 பாடம் இருக்குது. இந்த 3 பாடம் டைம் அண்ட் ஒர்க்கு. ஓகேவா? அடுத்தது 8th வந்து நியூ அண்ட் ஓல்டு தமிழ். ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 12th பாலிட்டியில் உள்ள 8 பாடம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்தது 9th நியூ அண்ட் ஓல்டு தமிழ். ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த 11th ஹிஸ்ட்ரியை வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? லோயர் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் ஓரளவு பார்த்தாலும் சரி, ஹையர் ஸ்டாண்டர்ட் வந்து குரூப் 2க்கு வந்து நல்லா பார்த்துக்கணும். மேக்ஸில் வந்து காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட். அடுத்து 5வது டெஸ்ட் வந்து 10th தமிழ். ஓகேவா? 10th தமிழ் உங்களுக்கு இது ஜிஎஸ்ல வந்து மராத்தியர்கள், பாம்னி அரசு, தென்னிந்தியா, மீதி உள்ள இந்த ஹிஸ்ட்ரி. 6வது டெஸ்ட் 11th அண்ட் 12th உள்ள நியூ ஓல்டு சிறப்பு தமிழ் அப்படின்ட்டு எல்லா தமிழும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது 6வது. இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் 11th எக்கனாமிக்ஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். டெஸ்ட் 7லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸாக டெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் வைஸாகவும் நீங்கள் டெஸ்ட் எழுதிடுவீங்க. ஓகேவா? சிலபஸ் வைஸாகவும் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துருவீங்க. அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ சிலபஸ் ஸ்கூல் புக் வைஸ் வரும்போது உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து இருக்கும். இந்த சிலபஸ் வைஸ் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் நிறைய அவுட் ஆஃப் புக்லலாம் எடுத்து டெஸ்ட் வைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? 7th வந்து 12th எக்கனாமிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து அப்படிங்கிறது டாபிக் மட்டும். டெஸ்ட் 8 வந்து பார்த்தீங்கன்னா வேர் சொல்லு. ஸோ இந்த சொல்லில் உள்ளது 11th பாலிட்டி யூனிட் 8க்குள்ள பாடங்களும் இது கூட வந்துடும். சிம்பிளிஃபிகேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9வது வந்து பார்த்தீங்கன்னா சொல் அகராதி. இந்த அதில் வந்து இந்த கோடிட்டேடம், எதிர் சொல்லு, இந்த 3 டாபிக் வந்து உண்டு. 10th பாலிட்டியும் 10th ஐஎன்எம்மும் ஏபிஜிபியும். டெஸ்ட் 10 வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுதும் திறன், சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுகவும் இந்த வினை விகுதிகளும். அடுத்து 10th ஜியாகிரபி, ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. டெஸ்ட் 11 வந்து கலை சொற்கள், வாசித்து புரிந்து கொள்ளுதல், எளிய மொழிபெயர்ப்பு. யூனிட் 5க்கான இந்த அவுட் ஆஃப் புக் இந்த டாப்பிக்கு. இதில் வந்து லாஜிக்கல் ரீசனிங் வந்து வந்துடும். டெஸ்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியம் தொடர்பு, இந்த இது வரைக்கும் திருக்குறளும் அறநூல்களும் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். 6th to 9th பாலிட்டி அண்ட் ரீசனிங்கில் இந்த டாபிக்ஸு. டெஸ்ட் 13 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உரைநடை வந்துடும். தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள், உவே சுவாமிநாதரையர், மீனாட்சி சுந்தரனார், இவங்களை பற்றி வந்துடும். இதை பார்த்துக்கணும். பாலிட்டி அவுட் ஆஃப் புக்கில் உள்ள இந்த கண்டென்ட்டு. மேக்ஸ் ரிமைனிங்கு. லாஸ்ட்டாக வந்து 14, 15 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் எக்ஸாமாக இருக்கும். 21, 23. உங்களுக்கு 28ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோடைய ஒரிஜினல் எக்ஸாம் வந்து நடக்கும். கரண்ட் அவர்ஸ் வந்து நான் எந்தெந்த வாரம் வருதோ அதற்கான பிடிஎஃப் கொடுத்து அதற்கு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேஜ் இருக்கும். ஸோ எப்பவும் டெஸ்ட் பேஜுங்கிறது ஒரு 1000 ரூபாய், 800 ரூபாய், 500, 600 ரூபாங்கிறது பண்ணுறது தான். இந்த டைம் ஏன் பண்ணலன்னா ஸ்டூடெண்ட்ஸே ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் மணி கேட்குறதுல ஒரு உடன்பாடு இல்லை. ஓகேவா? அதனால தான் இது ஃப்ரீ டெஸ்ட் பேஜை பண்ணுது. ஸோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ் முடிந்தளவு பாஸ் பண்ண பாருங்கள்.
அதற்கப்புறம் மீதி வந்து மெயின்ஸ் பற்றிலாம் நம்ம பிறகு வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆனுவல் பிளான் எப்படி வருது, அடுத்த வருஷம் என்ன எக்ஸாம் இருக்குது, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறதெல்லாம் அடுத்து வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.